ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் தாங்க இருக்கிறோம். நல்ல ஒரு சுவையான ஒரு ஹோட்டலை தேடி வந்திருக்கோம். திண்டுக்கல் கெடா கரி விருந்து அப்படின்னு அந்த ஹோட்டல்லாம் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரங்கப்பிள்ளை ஸ்ட்ரீட் எம்ஜி ரோடு கார்னரில் அந்த கேஎஃப்சி ஆப்போசிட்டில் தான் இருக்குது. என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்ன மெனு இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம திண்டுக்கல் கெடா கறி விருந்தில் உள்ளே வந்தாச்சு. இப்போ ஆர்டர் என்னான்னு பார்ப்போம். தலவாழை இலையா பெரிய இலையாக வந்திருக்கு. வெரைட்டிஸு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருதுன்றாங்க. என்னான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூப்பு கொடுத்துருக்காங்க. இது என்ன சூப்பு சார்? மட்டன் சூப்பா? சரி. அடுத்து என்ன? பிரியாணியா? ரைட்டு. இது வந்து ரத்த பொரியல். ரைட்டு. போட்டி. ஓகே. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, எக்கு சார். எக்கு அவிச்ச முட்டை கொடுத்துருக்காங்க. ஃபிஷ்ஷு. என்ன ஃபிஷ்னா அது? வஞ்சரம் மீன். ஓ, வஞ்சரம் மீன். அது காடை. சிக்கன் லெக் பீஸ். சூப்பர்ண்ணா. அடுத்து இது என்னதுண்ணா? இது மட்டன். இது மட்டன்னா? ஓகே ரைட்டு. இது வான்கோழி. தலைக்கறி. பெப்பர் சிக்கன். அடுத்து இது மட்டன், இது சிக்கன். ஓகே சூப்பர். இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. இனி நம்ம சாப்பிட்றது தான் பாக்கி. சூப் சாப்பிட்றோம். நல்லா பீஸோடு கொடுத்துருக்காங்க. நல்லா பெப்பர் தூக்கலாம். நல்லா சிக்கன்லேருந்து ஆரம்பிப்போமா இல்லை மீன்லேருந்து ஆரம்பிப்போமா? மீன்லேருந்தே ஆரம்பிப்போமே. அந்த வஞ்சரமில் அந்த மிளகாத்தூள் அது லைட்டாக அந்த காரம்லாம் கரெக்டாக சேர்த்து அதையெல்லாம் பக்குவமாக சேர்த்து கரெக்டாக போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. வான்கோழிக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வான்கோழிக்கு அந்த மசாலா, அதோட கறி எல்லாமே நல்லா பாயிலாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து மட்டன் சாப்ஸு அருமையாக இருக்குது. தலைக்கறியும் சூப்பராக இருக்கு. சிக்கன் லெக் பீஸு செமையாக இருக்குங்க. அடுத்து பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்குங்க. அடுத்து ஒயிட் ரைஸ் வச்சுட்டு என்னான்னு பார்ப்போம். மீன் குழம்பு எடுத்துருக்கேன். அந்த புளிப்பு சுவையோட செமையாக இருக்குங்க. அடுத்து குடல். இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். குடல் நல்லா செம்மையாக இருக்கு. இப்போ நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, போட்டியும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. குடல் குழம்புல கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க, சாப்பிட்டு பார்த்தாச்சு. அடுத்து ரசத்துக்கு வந்தாச்சு. இந்த காடை ஏன் டச் பண்ணலன்னு நினைக்கிறீங்கன்னா, ரசத்துக்கு காடையும் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு நினச்சி தான் அதை கடைசி டச் பண்ணலான்னு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரசம் கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. அதுக்கு இந்த காடையை வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புளிப்பாக இருக்குன்னு சொன்னால ரசத்துக்கு, அதுக்கு இதுக்கு காம்பினேஷன் நல்லா தாங்க இருக்குது. தலைக்கறி இருக்குது. அடுத்து தயிருக்கு வந்தாச்சு. செம்மையாக இருக்கும். சூப்பருங்க. எல்லாமே நல்லா இருக்குது. டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். திண்டுக்கல் கெடா கறி விருந்தில் சாப்பிட்டாச்சு. ஃபுட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா அந்த திண்டுக்கல் கெடா கறி விருந்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹாய் ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ். இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் தாங்க இருக்கிறோம். பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா நிறையா ஹோட்டல் இருக்குது. ஆனால் இதில் பார்த்திங்கனாக்கா கொங்கு நாட்டு சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒன்று பார்த்துருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து வலையப்பட்டியார். இந்த வலையப்பட்டியார் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அரபிண்டோ ஸ்ட்ரீட்டு ஆம்பூர் சாலை கார்னரில் தாங்க இருக்குது. அந்த வலையப்பட்டியார் ஹோட்டலில் உள்ளே போயிட்டு
என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க உள்ளே வாங்க. இப்போ நம்ம பாண்டிச்சேரி வலையப்பட்டியார் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கோம். அங்கே உள்ள ஓனர்கிட்ட நம்ம என்ன இங்கே ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க சார். நேம் சார் ஹரி. இப்போ நம்ம பாண்டிச்சேரி வந்தப்போ பார்க்கும்போது ஏன்னா அந்த வலையப்பட்டியார்னு ஒரு வித்தியாசமான ஒரு பேர், இந்த நாமக்கல் ஸ்டைல் அப்படின்னு அந்த மாதிரி. நாமக்கல் ஸ்டைல் இல்லை சார், இது நாமக்கலோட வலையப்பட்டி. இது நாமக்கல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் திருச்சி போகிற வழியில் இருக்குது அந்த ஊர். அதான் எங்களோட கிராமம், ஒரு கிராமம். நாமக்கல்ல தான் நாங்கள் செட்டில் டவுன் ஆனது. இது எல்லாமே அந்த ஏரியாவோட உணவகம் தான். இது அதாவது கொங்கு நாடு அந்த ஊரோட சமையல் தான் சமைக்கிறோம். வலையப்பட்டி ஊருன்றது வலையப்பட்டியார்னே நேம். ஆமாம், ஏன் நம்ம ஊர் பேரே வைக்கக்கூடாது அப்படிங்கிற பேரில் ஊர் பேரை வச்சு. சார் சைவம் வந்து கூட்டு, பொரியல், ரசம், மோர், ஒரு நாள் சாம்பார் இருக்கும், ஒரு நாள் புளிக்குழம்பு இருக்கும். மீதிபடி எல்லாமே அசைவம் தான். ஆனால் இம்பார்ட்டன் அசைவம் தான். அசைவத்தில் நம்மளது ஸ்பெஷலி மீல்ஸ் தான். மீல்ஸில் வந்து ஒரு 4 குழம்பு வரும் சார். மட்டன் குழம்பு, தலைக்கறி குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு. இது நார்மலாக எல்லா பக்கமும் கிடைக்காது. இது நம்மளோட ஸ்பெஷலி இந்த 4 குழம்போட மீல்ஸ். அன்லிமிட்டட் ரைஸ், 100 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். சைட் டிஷ்ல நம்மளுக்கு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷனலாக கிடைக்கும். முயல், புறா, வான்கோழி, வாத்து, ரத்தம், சுவரொட்டி, இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். இப்போ நார்மல் டேல இந்த டிஷ்ஷஸ் நீங்கள் சொன்ன டிஷ்ஷஸ் எல்லாமே கிடைக்கும் சார். இந்த முயல், புறா மட்டும் எப்போ அவைலபிலிட்டியோ அதை பொறுத்து நம்மளுக்கு கிடைக்கும். ரைட். வீக் எண்டில் அந்த சாட்டர்டே சண்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ், ஏன்னா அன்றைக்கி வந்து ஹாலிடேஸு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் கொடுப்பாங்க. இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்பெஷல் வந்து மீல்ஸ் தான். பிரியாணிங்கிறது இப்போ எல்லா பக்கம் இருக்கு. பிரியாணி நிறைய வகையான பிரியாணி இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி வரும். கரெக்ட். இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் சிக்கன் பிரியாணி கிடைக்கும். பிராய்லர் சிக்கன், நார்மல் சிக்கன் பிரியாணி கிடைக்கும். சனி ஞாயிறில் மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி நம்மளுக்கு ஃபேமஸ். நாட்டுக்கோழி பிரியாணி எப்படின்னா நார்மலாக வந்து நிறைய பக்கம் என்ன பண்ணுவாங்க, மசால் தனியாக அடிச்சு வச்சுருவாங்க. நார்மல் பிரியாணி எம்டி பிரியாணியில் அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது பண்ணுறதில்ல, நம்ம டேரெக்டாகவே நாட்டுக்கோழி போட்டு தம் பண்ணி அந்த மாதிரி பிரியாணி நம்ம கொடுக்குறோம். அதனால அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அது நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. டேஸ்ட் வருது, எல்லாருக்கும் வந்து சாப்பிடக்கூடிய இதாக இருக்குது. மெயினாக நம்மளது வந்து ஃபேமிலி, குழந்தைங்க அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. டூரிஸ்ட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது சார். டைமிங் வந்து காலை 11:30 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் லஞ்ச் கொடுக்கும். ஈவினிங் வந்து 6:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் டின்னர் கொடுக்கும். சனி ஞாயிறு வந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். வார நாளில் வந்து உங்களுக்கு 10:30 மணியோட க்ளோஸ் ஆயிடும். டின்னர் என்ன சார்? டின்னரில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தோசை ஸ்பெஷல். எல்லாமே இன்ஸ்பிரேஷன் எல்லாம் மதுரை சைடு. தோசையில் பார்த்தீங்கன்னா 5 வகையான தோசை இருக்குது. மட்டன் தோசை, சிக்கன் தோசை, நண்டு தோசை, எறா தோசை, மீன் தோசை, முட்டை தோசை, முட்டை வீச்சு, பிளெயின் வீச்சு, அதுலேயே லாப்பா, எல்லா லாப்பாவும் இருக்குது. நண்டு லாப்பா, மட்டன் லாப்பா, சிக்கன் லாப்பா, தோசை வகை மாதிரியா இருக்குது. கொத்து பரோட்டா நம்மளோட ஸ்பெஷல். தமிழ்நாட்டிலே வந்து கொத்து பரோட்டானால நம்ம ஊர் தான், நாமக்கல் தான். அதோட கொத்து பரோட்டா அதே டேஸ்ட்டில் நம்ம இங்கே கொடுக்குறதுனால மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேமாதிரி இந்த கிரேவி வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. நல்ல கெட்டி குழம்பு. நைட்டு வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி நைட்டு இதெல்லாம் சைட் டிஷ் கிடைக்கும். வான்கோழி, நாட்டுக்கோழி, மீன் வகைகளில் பார்த்தீங்கன்னா கனவா இருக்கு, எறா தொக்கு, வஞ்சர மீன் ஃப்ரை, காடை, இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருக்கும். ஃபுல் டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா சொல்லிட்டீங்க. எல்லாமே ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இப்போ நம்ம ஹரி சாரை பார்த்து என்ன வகையான டிஷ்ஷஸ்ஸு, என்ன ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்ஸு, சாட்டர்டே சண்டே என்ன டிஷ்ஷஸ்ஸு, அது எல்லாமே சொல்லிட்டாரு. வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம வலையப்பட்டியார் ரெஸ்டாரண்ட் உள்ளே தான் வந்தாச்சு. தலைவாழை இலையும் போட்டாச்சு, சாப்பிட்டு வச்சாச்சு. என்ன வைக்கிறாங்க? என்ன கீரைண்ணா இது? சிறுகீரை சார். வாழைக்காய் பொரியல், சிறுகீரையும் வச்சுட்டாங்க. சிறுகீரையும் உடம்புக்கு நல்லது. அதே லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா தாங்க இருக்குது. அடுத்து வாழைக்காயும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்னண்ணா அது? சார் 4 கிரேவிஸ் சார். என்ன கிரேவி? நாட்டுக்கோழி கிரேவி. நாட்டுக்கோழி கிரேவி, சரி. ஃபிஷ் கிரேவி. ஃபிஷ் கிரேவி, சரி. மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி,
தலைக்கறி கிரேவி. தலைக்கறி கிரேவி சூப்பர்ண்ணா. இது ரைத்தாவா? ரைத்தா. ரைட், ஓகே. பட்டர் மில்க். பட்டர் மில்க் சார். பட்டர் மில்க். பட்டர் மில்க். ரசம். ரசம், சரி. ஃபஸ்ட்டு பிரியாணி காமிச்சிருக்கோம். பிரியாணி சிக்கன் பிரியாணியா? ஓகே, ரைட். சிக்கன் பிரியாணி, ரைட். இது ஆக்சுவலாக இது கொங்கு நாட்டு சமையல் மாதிரி தான் தெரியுது. சார் மட்டன் ஃப்ரை வைக்கிறேன். மட்டன் ஃப்ரை. ரைட், ஓகே. மட்டன் ஃப்ரை வைங்க. சூப்பர். இது வந்து மட்டன் ஃப்ரை, ரைட்டு. அடுத்து கடவா தொக்கு. அடுத்தது பிரான் தொக்குங்க, எறா தொக்கு. ப்ரான் தொக்கு. மட்டன் சோரட்டி. சூப்பர். அடுத்து நாட்டுக்கோழி ஃப்ரை. பள்ளிப்பாளைய சிக்கன் சார். பள்ளிப்பாளைய சிக்கன். வான்கோழி, ரைட். சிந்தாமணி சிக்கன், ரைட், ஓகேண்ணா. டிஷ்ஷஸ் பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 நான்வெஜ் 8 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது கொங்கு நாட்டு சமையல் சிந்தாமணி சிக்கனை சாப்பிட்டு பார்ப்போம். அந்த கொங்கு நாட்டு சமையல்ன்றது கரெக்டாக தான் இருக்குது. சிந்தாமணி சிக்கன் சூப்பராக இருக்கும். அடுத்து பிரியாணியும் வந்துருச்சு. பிரியாணி லைட்டாக டேஸ்ட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குங்க. அதில் சிக்கன் லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சமைச்சா அதில் மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த கோழி அந்த சாறு வந்து அப்படியே எசன்ஸ் அப்படியே இறங்கி அது வந்து ஒரு இறங்கினா அந்த டேஸ்ட் வந்து இதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தது மட்டன் சார். அதுவும் மட்டனும் நல்லா இருக்கு. அடுத்து செவரொட்டி சாப்பிட்டு மாலாச்சு, கிளாஸாக இருக்குங்க. அடுத்து இறா தொக்கு, சூப்பர். அடுத்து கனவா சூப்பராகவும் இருக்குது. அடுத்து பள்ளிப்பாளையம் சிக்கன் நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வான்கோழி, அருமையாக இருக்குங்க. இந்த நான்வெஜ் ஐட்டம் பக்கா. இப்போ அடுத்து ஒயிட் ரைஸ் வர சொல்லுவோம். இப்போ ஒயிட் ரைஸும் வந்துருச்சு. தலைக்கறி கிரேவி. இப்போ ஃபஸ்ட்டு தலைக்கறி கிரேவி கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் அந்த தலைக்கறி கிரேவின்றது அந்த ஆயிலெலாம் கரெக்டாக இந்த லெவலாக பதம் பார்த்து சூப்பராக இருக்குங்க. அது இங்கே பாண்டிச்சேரி வந்தாலும் நம்ம சாப்பாடு அந்த கொங்கு நாட்டு சமையல், இந்த கோயம்புத்தூர், இந்த ஈரோடு அந்த உணர்வு வருது. அடுத்து மட்டன் குழம்பா பொண்ணு. மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்ப்பாங்க. மிளகு உடம்புக்கு நல்லது, இல்லை மிளகு நல்லா இருக்குது. அடுத்து இது நாட்டுக்கோழி வந்து குழம்பு வந்து அந்த சூப்பு மாதிரி வச்சாலும் அந்த டேஸ்ட்டு வரும். அருமைங்க. ஏதாச்சும் குறை கண்டுபிடிக்கலாம் முடியல, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அடுத்து என்னென்னா மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புல அந்த புளியோட சுவையும் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அடுத்து ரசத்துக்கு வந்தாச்சு. கொங்கு நாட்டு ரசம், மிளகு ரசமாக. அதுவும் கொங்கு ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மிளகு அதிகமாக சேர்ப்பாங்க. அடுத்து மோர் நாங்களே தயிர் போட்டு அதை எடுத்து அதில் கொத்தமல்லி சேர்த்து ஆரோக்கியமாக. சரி, ஃபைனலாக மோருக்கு வந்தாச்சு. அந்த மோருக்கும் அந்த மிளகு தூக்கலான அந்த மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மட்டனோட அந்த மோர் சோரோடு அப்படி உள்ளே வச்சு ஹோட்டலில் சாப்பிட்டாவே உடம்பு கெட்டு போயிரு ஒரு சின்ன டாக் இருக்குது. அந்த டாக் வந்து நமக்கு அப்படி இல்லை. எல்லாம் ஆரோக்கியமான உணவு கொடுக்குறோம், ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காக வீட்டுக்கு என்ன பண்ணுறோமோ அதே தான், எந்த ஒரு அஜினோமோட்டோ கிடையாது. சின்ன வெங்காயம், மிளகுத்தூள், மிளகாய் பொடி நாங்களே இடித்து அதை சரி பண்ணி நாங்கள் போடுறோம். கலப்படக்கூடாது, இல்லாமல் நாங்கள் ஸ்பீராக தர்றோம் சார். கண்டிப்பாக. அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த வலையப்பட்டியார் ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. சர்வீஸும் சூப்பராக இருக்குது. வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வலையப்பட்டியாரில் சாப்பிட்டாச்சுன்னு சொல்கிறத விட ஒரு பிடிச்சாச்சுன்னே சொல்லலாங்க.
அந்த அளவு செம டேஸ்ட்டு. ஒரே வார்த்தை சொல்லட்டுங்களா, கொங்கு வந்து பாண்டிச்சேரியில் கிங் ஆயிட்டாங்க இந்த வளையப்பட்டியார் ரெஸ்டாரண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.